ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முதல்வரின் தாய்மாமன் சீர்திட்டத்திற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. முதல்வருடைய பிறந்த நாளான 22/6/2026 அன்று முதல் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அளிக்கும் திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு நகையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பவராக இருக்கணும். குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கணும். குழந்தை பெற்ற தாய் கட்டாயம் கர்ப்ப அடையாள அட்டை வச்சிருக்கணும். புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்கள் மட்டுமே தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்குமே மோதிரம் வழங்கப்படும். உயர் வரிசையில் பிரசவிக்கும், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரசவம் செய்த தாய்மார்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி இத்திட்டம் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த பாலின பாகுபாடு இன்றி ஆண் பெண் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் தங்க மோதிரம் அளிக்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னாக்கா அதற்கான சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் அடையாள அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், தொழிலாளர் நல வாரியம் சார்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறை சார்பில் முகவரிக்கான அடையாள அட்டை. இந்த 5 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று இருந்தாக்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தொடர்ந்து தாய்மார்களின் அதிகாரப்பூர்வ டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டிருக்காங்க. அதோட பிறப்பு சான்றிதழ், குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ், இது அனைத்து சர்டிஃபிகேட்டுடைய பிறப்பு சான்றிதழ் வேணும். இரட்டை முக அங்கீகார அமைப்பு மற்றும் கருவெளி ஸ்கேன் மூலம் நிகழ்நேர நகல் நீக்கம் செயல்படுத்தப்படும். கருவெளி ஸ்கேன் பண்ணுறாங்க. அடுத்தது, தாயை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பும் பொழுது பிரசவ பதிவுகள் ஆதார் பிரைம் உடன் இணைக்கப்பட்ட தாயின் தனிப்பட்ட RCH ஐடி மூலம் தகுதி சரிபார்க்கப்படும். மோதிரம் வழங்கப்பட்ட பின் உடனடியாக டிஜிட்டல் ரசீது பதிவு மற்றும் பயோமெட்ரிக் ஒப்புகை ஆகியவை நேரடியாக பிரைம் ஃபோட்டோவில் பதிவு செய்யப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் ஒரு சிறப்பு மைய மற்றும் கிளை மாதிரி செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் விவரம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிராம் தங்கத்தின் விலை 17,000 என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 753 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 450 கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்காங்க. உங்களோட குழந்தையும் ஜூன் 22ஆம் தேதி பிறந்திருக்கா? விட்டுறாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.